கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் தலைமை ஆசிரியை மீது இளைஞர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறிய இளைஞர் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சென்றது ஏன்? கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே மலையாளப்புழா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் விஷ்ணு நாயர். இவர் படித்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுபவர் கீதாராஜ். வினோதமான நடத்தை கொண்ட அந்த இளைஞர் பலமுறை அவர் படித்த பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியையுடன் கடும் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். பள்ளியில் உள்ள மற்ற ஆசிரியர்களிடம் ஆவேசமாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அவர் மீது மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் கடந்த புதன்கிழமை பள்ளிக்கு உருட்டுக்கட்டையுடன் ஆவேசமாக வந்துள்ளார். பள்ளிக்குள் பெற்றோர், ஆசிரியர், பொதுமக்கள் கலந்து கொண்ட மீட்டிங் நடைபெற்று கொண்டிருந்ததால் அவரை அனுமதிக்கவில்லை. இதனால் ஆத்திரத்தில் கொந்தளித்த அவர் கட்டையை தூக்கி வீசி ஆரவாரம் செய்தார். ஒரு கட்டத்தில் மீட்டிங் ஹாலில் அத்துமீறி நுழைந்த அவர் தொடர்ந்து வாய்க்கு வந்தபடி தலைமை ஆசிரியையை திட்ட ஆரம்பித்தார். ஆத்திரம் தலைக்கேறி தகாத வார்த்தைகளால் திட்டியபடி ஆவேசமாக பாய்ந்த அவரை தலைமை ஆசிரியையின் கணவர் கட்டுப்படுத்த முயன்றுள்ளார். ஆனால் தனது கட்டுப்பாட்டை இழந்த அந்த இளைஞர் தலைமை ஆசிரியையும் அவரது கணவரையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தலைமை ஆசிரியை கீதாராஜுக்கு தலையிலும் கண்ணிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து கீதாராஜ் அளித்த புகாரின் பேரில் அந்த இளைஞரை மலையாளப்புழா போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட தலைமை ஆசிரியை அந்த இளைஞரின் மனநிலை கேள்விக்குறியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கண்ணில் காயமடைந்த அவர் பத்தனம்திட்டாவில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இளைஞர் எதற்காக தாக்குதலில் ஈடுபட்டார், அவருக்கு பள்ளி தலைமை ஆசிரியையுடன் என்ன விரோதம் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.